எந்த நாள்லையும் தங்கம் வாங்கினாலும் இந்த நாளில் மட்டும் ஏன் தங்கம் வாங்கணுன்ற மாதிரி இந்த நாளை செலக்ட் பண்ணாங்க? அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்குமா? நான் திரும்ப 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 ஒரு விஷயம் அழுத்தமாக சொல்லிட்டு இருக்கேன். ஜோதிடம் என்கிற ஒரு மாபெரும் ஒரு அறிவியலோடு கூடிய இந்த ஆன்மீகம் மக்களுக்காக சொல்லப்படுத்தப்பட்டதே தவிர வேற ஒன்றுமே இல்லை. மக்கள் எப்படி இருக்கணும், எப்படி வழி நடத்தணும், எப்படி நம்மளை நம்மளே சரி பண்ணிக்கணும், எப்படி சாதகமா நம்ம வாழ்க்கையை மாத்திக்கணும், எந்த நேரத்தை எந்த நிமிஷத்தை பிடிச்சா நம்ம ஜெயிச்சிடலாம், முடியவே முடியாதுன்னு சொல்றத கூட எப்படி சரி பண்ணிக்க முடியும் அப்படின்ற வழிகாட்டுதல் தான் ஜோதிடமே தவிர வேற ஒண்ணுமே கிடையாது. 63 கலைகள்ல ஒரு மிகப்பெரிய கலையாக கருதப்பட்ட கலை ஜோதிட கலை. ஒவ்வொன்றுக்கு பின்னாடி நம்ம முன்னோர்களுடைய சொல்லப்படுகிற ஒவ்வொரு வழிபாட்டிற்கு பின்னாலும் இல்ல நாம கொண்டாடுற ஒவ்வொரு பண்டிகைக்கு பின்னாடியும் இருக்கக்கூடிய ஒரு அர்த்தம் பொதிந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அது அப்படியே இசிக்கொல்ட்டு போட்டு பார்த்தீங்கன்னா அது ஜோதிட ரீதியாகவோ இல்லை ஜாதக ரீதியாகவோ கொண்டு நமக்குள் கொடுக்கப்பட்டதாக இருக்கும், இல்லை கடத்தப்பட்டதாக இருக்கும், இல்லை பரம்பரை ரீதியாக நமக்கு அனுப்பப்பட்டதாக இருக்கும். ஏன் இயல்பாவே மக்களும் சரி, நம்மளுடைய பழக்க வழக்கங்களும் சரி, நம்முடைய அறிவார்ந்த சிந்தனையால் மட்டும்தான் செம்மை பெற்று நிற்குது. அதனால்தான் உலகமே வியந்து பார்க்கக்கூடிய ஒரு நாடாக இந்தியா இருக்கு ஆன்மீகத்துல அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த ஆன்மீகத்துக்குள் இருக்கக்கூடிய அறிவியலும் சரி, அந்த ஆன்மீகம் வழியாக நம்மை வழிநடத்தப்படக்கூடிய நாட்களும் சரி மிக மிக சிறப்பு வாய்ந்தவை.